5 வருஷத்துக்கு முந்தைய தூர்தர்ஷன் பேர் அப்போது. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இது இப்போ வந்து இது பொதிகை. அது யார் பார்க்குறான்? இப்போ ஒருவேளை இங்கே பார்க்குறாங்களோ? யாரும் பார்க்குறதில்லை. ஏன்னா உலகத்திலேயே 100 சேனல் இருந்தாலும் காணாமல் போனவர்களை அறிவித்த ஒரே சேனல் அதுதான். காணாமல் போனவர்களை காட்டி காட்டி அதுவும் காணாமல் போயிட்டு இப்போது. அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை ஒளியும் வரும். எங்கள் ஊர் கோயில் குருக்கள் கூட பொழுதோட கதவை சாதிட்டு போடுவார். ஏன்னா இதோட அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை தான். அபூர்வமாக இருந்த பொழுது அத்தனையும் ஆசையாக இருந்தது. மலிவாகிவிட்ட பிறகு அத்தனை ஆசைகளும் மறைந்து போய்விட்டது. இப்போ எந்த சேனலில் வச்சாலும் நமக்கே வெறுப்பாக இருக்குது சார். அது ஏன் கேட்குறீங்க? இப்போது நம்ம இந்த ஒரு சீரியல், நான் எப்போயாவது வீட்டில் இருந்தேன்னா உட்காந்து சீரியலை பார்ப்பேன். தொடர்ந்து ஒரு சீரியலை பார்த்துக்கிட்டே வருவேன். அந்த சீரியலில் ஐஏஎஸ் எழுத போகுது. அப்போது ஐஏஎஸ் எழுத போகும்போது அப்பப்போ என்ன பண்ணுறாங்க, அதை வந்து படித்து எழுதுறதே பெரிய விஷயம். அதை படிக்காத விட தேர்வு எக்ஸாமினேஷன் எழுத விடாமல் தடுக்கிறது ஒரு கூட்டம். நானே என் ஒய்ஃபு என் மருமக அப்படிலாம் உட்காந்துன்னு அதெல்லாம் சமரசமாக உட்காந்து பார்ப்போம். எங்கள் வீட்டில் ஒரு டாக் இருக்குது, பெரிய டாக், லியோன்னு ஒரு டாக். அதுவும் பக்கத்தில் படுத்துன்னு இருக்கும் என் பக்கத்தில். அது கூட அந்த சீரியலில் பார்க்கும். சார், நீங்கள் ஒரு ஆச்சரியம் என்னன்னு கேட்டால், அந்த முகமூடி போட்ட 4 பேர் வந்து அந்த பிள்ளைய பரிசு எழுத விடாமல் தூக்கி போகிறோம். எங்கள் டாக் எழுந்து குறைக்குது சார். எனக்கு ரொம்ப பயந்து போனேன். என்னடா இது இவ்வளோ இதுவாகி போச்சேன்னு. மறுநாள் அது எப்படி ஊர்ஜிதப்படுத்திங்கன்னு தெரியுமா? நான் படிக்கிற காலத்தில் பாவ்லா விதின்னு ஒன்று இருக்குது. ஐயாவுக்கு இது நல்லா படிச்சிருப்பாங்க. ஒரு டாகை வச்சு தான் அந்த பாவ்லா விதியை உருவாக்குவார். அப்போது அந்த மணி அடிக்கிறதுக்கும் அந்த நாயினுடைய சாப்பாட்டுக்கும் வச்சுக்க விதி கண்டுபிடிப்பார். நானும் இதை பார்த்தேன். சரின்னு அதை கவலைப்படாத விட்டுட்டேன். ஆனால் மறுநாள் கரெக்டாக 7 மணிக்கு அது வந்து உட்காந்துங்க சார் டிவி முன்னாடி. வைங்கடான்னு சொல்கிறதுக்கு அதுக்கு வாய் வரல. அது ஒன்று தான் பிரச்சனையே தவிர எங்களை இறங்க பார்க்குது. அப்போது சீரியல் உலகம் எப்படி போயிருக்குதுப்பா. நம்ம வந்து சிலதை தான் பார்க்குறோம், பலதை பார்க்கவே விருப்பம் இல்லை.